தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான போயிங் 171 விமானமானது அகமதாபாத்தில் இருக்கும் மருத்துவ மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதியில் விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய விபத்தை சிக்கியிருக்கிறது. இந்த விமானத்தில் 2 பைலட்டுகள், 10 பணியாளர்கள், 230 பயணிகள் உட்பட 242 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். விழுந்து நொறுங்கியதில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகையானது விண்ணை முட்டும் அளவுக்கு அங்கு எழுந்ததால் அங்குள்ள குடியிருப்புவாசிகள் பதற்றத்திற்கு ஆளாகி அங்கும் இங்கும் ஓடி இருக்கிறார்கள். மேலும் இந்த விமானமானது மருத்துவ விடுதியில் விழுந்து நொறுங்கும் அந்த தருணத்தில் அங்கு மருத்துவ மாணவர்கள் 50 முதல் 60க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த விபத்தை பார்த்த மாணவர் ஒருவர் அந்த விடுதியின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்ததன் காரணமாக அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இதுபோன்று எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம், கள ஆய்வுகள் எல்லாம் அங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரை கிட்டத்தட்ட 170 பேர்களின் உடல்கள் அங்கு கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் உடல்கள் மீட்கும் பணியானது அங்கு முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. கரும்புகையை கட்டுப்படுத்துவதற்கும் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதற்காகவும் அரக்கோணத்தில் இருந்து பேரிடர் தேசிய மீட்பு படையினர் 90க்கும் மேற்பட்டோர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு அந்த மாநில அரசின் அதிகாரிகளும் காவல்துறையினரும் அங்கு முழுவீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு மீட்கப்படும் அனைவரும், காயமடைந்தவர்களும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முன்னுரிமையில் அவர்களுக்கான முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. படுகாயம் அடைந்தவர்கள் உயர்தர சிகிச்சைகள் அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில அரசு தயார் நிலையில் வைத்திருக்கிறது. மருத்துவர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். முன்னுரிமை அளித்து அவர்கள் உயிர்காக்கும் சிகிச்சைகளை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார்கள். பிரதமர் மோடியும் மாநில அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் பாதிக்கப்பட்டவர்களுடன் துணை நின்று தங்களுடைய பணிகளை ஆற்றும் என்ற ஒரு உறுதிமொழியையும் வழங்கியிருக்கிறார். விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் விரைந்திருக்கிறார்கள். களத்தில் இருக்கும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி உடனுக்குடன் தொடர்பு கொண்டு கள நிலவரங்களை கேட்டறிந்து வருகிறார். விமானமானது விடுதியின் கட்டிடத்தில் விழுந்து நொறுங்கி இருக்கும் அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக மிகப்பெரிய கரும்புகை சூழ்ந்திருந்ததன் காரணமாக குடியிருப்புவாசிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள், முதியவர்கள் என இந்த கரும்புகை காரணமாக மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகளும் அங்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அனைவரும் தூரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தின் காரணமாக அகமதாபாத் நகரமே ஒரு பதற்றமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், இந்த கோர விபத்து காரணமாக பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய அதிர்ச்சியையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது தாவேகாவின் தலைவர் விஜயும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபம், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அருகே சிறிது நிமிடத்திற்கு முன்பாக விமானமானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டது. இந்த விபத்தில் பார்த்தோம் என்றால் பல்வேறு நபர்கள் காயமடைந்ததாகவும் தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த சம்பவம் குறித்து அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து இரங்கலையும் தொடர்ந்து வருத்தத்தையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த விமானம் பாதிப்பு குறித்து தற்போது வருத்தங்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக செய்தி கேட்ட உடனே மிகவும் வருத்தமாக உள்ளதாகவும், மேலும் இந்த இந்திய விமானம் A171 விபத்துக்குள்ளானது மிக வருத்தமாக இருக்கிறது. இந்த துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கையும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கருத்துக்களை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.